Hi friends, welcome to workshop. Friends, இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு டபுள் டோர் ஃப்ரிட்ஜு எல்ஜியில் வந்து ஒரு 250 லிட்டர் இருக்கும். அதாவது ஒரு 6 ஃபீட் ஹைட்டு வர ஃப்ரிட்ஜு. இது ப்ராப்ளம் என்னென்னா நமக்கு வந்து டோரில் வந்து அந்த வாட்ரு, அதாவது நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறோம், அந்த அழுக்கு தண்ணி எல்லாம் பட்டு பெயிண்ட் வந்து ஒரு சைடு வந்து நிறையா எந்திரிச்சிருச்சு. அது வந்து நமக்கு பார்க்குறதுக்கு வந்து துருப்பிடிச்சு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறப்போ. ஸோ அதை நம்ம வந்து எப்படி ஒரு சிம்பிளாக ரொம்ப செலவு கம்மியில் நம்ம வந்து நீட்டாக ரெடி பண்ண போகிறோம். அந்த ஹேண்டில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நைஸாக வந்து ரிமூவ் பண்ணிடணும். அது ரொம்ப மைல்டான ரொம்ப சென்சிட்டிவான சின்ன லாக் இருக்கும். அது கொஞ்சம் ஸ்மூத்தாக வெளியில் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே 2 ஸ்க்ரூ தான் இருக்கும். அந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணோன்னா அந்த ஹேண்டில் பிடி வந்துடும் தனியாக. அது எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து நமக்கு அதிகமாக வந்து துருப்பிடிக்கிறதுன்றது மாமூலாக வந்து நடக்கும். ஏன்னா அந்த இடத்துல வந்து தண்ணி நின்றுச்சு அப்படின்னா அந்த இடத்துல அப்படியே நிற்கும். மீதி என்ன கூட அப்படியே வடிஞ்சிருது, இல்லை நம்ம கைப்படும், இல்லை காற்று அதிகமாக போகிறதுனால ஆவியாகிடும் அந்த இடத்துல. அதனால் மாமூலாக வந்து அதிகமாக வந்து துருப்பிடிச்சிட்ருக்கும். அந்த பிடி இருந்த இடத்துல மட்டும் எப்படி பிடிச்சிருக்குது பாருங்கள். ஸோ நம்ம இது ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த துரு வந்து கொஞ்சம் ரஃப்பாக வந்து எடுத்துடுறோம். அதுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நைஸ் பேப்பர் போட்டு வாட்டர் வச்சு சுரண்டி எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்மூத் ஆகிடுச்சு. அப்படின்னா நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா வரும். இதில் நமக்கு வந்து அந்த பிடிக்கு வந்து நிக்கல் கோட்டிங் இருக்குது. அது மேலே வந்து கிரே மாதிரி ஒரு கலர் இருக்குது. நம்ம வந்து அந்த பிடிக்கு மேலே கப்பு மாதிரி வர்றது கேப்பு வந்து நம்ம வந்து பிளாக் கலர் அடிக்கிறோம் ஸ்ப்ரே. அந்த பின்னாடி வந்து சில்வருக்கு அந்த பிளாக் கலர் வந்து நமக்கு பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். அந்த பிடியில் கூட நமக்கு வந்து நிறையா அழுக்கு எல்லாம் ஒரு மாதிரி சேர்ந்து கருப்பாக ஒரு மாதிரி இருந்தது. அதெல்லாம் வந்து நம்ம வந்து தண்ணியில் ஊற வச்சு க்ளீன் பண்ணிடுறோம். ஏன்னா பார்க்குறதுக்கு வந்து அப்போ தான் நல்லாயிருக்கும். மேலே ஸ்ப்ரே பண்ண போகிறோம். இந்த இதில் வந்து 2 கலர் வரும். அந்த இதில் நிக்கல் ப்ளஸ் வந்து கிரே மாதிரி இருக்கும். நம்ம அந்த நிக்கல் கோட்டிங் வந்து அது மேலே வந்து நம்ம சில்வர் அடிச்சுட்டு அதோட கப் மட்டும் நம்ம பிளாக் அடிக்க போகிறோம். அப்போ தான் பார்க்குறதுக்கு வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். கேந்திர பட்டதா நடுவில் ஏதோ ஸ்டிக்கர் ஏதோ ஒட்டி எடுத்துகிட்ருக்குறாங்க. ஸோ அதுவும் நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோன்றதுனால நம்ம அந்த இடத்துல பண்ண போகிறதில்ல. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் தூரத்தில் பண்ணுறப்போ அந்த இடத்துல போய் மேலே வந்து உக்காந்துடும். அது பட்டுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம தொடச்சா கூட போகாது. அந்த இடத்துல போகணும் நம்ம ஏதாவது நம்ம பண்ணுறப்போ பக்கத்தில் உள்ளதும் சேர்ந்து போக ஆரம்பிச்சிடும். ஸோ நைஸாக வந்து அதை வந்து எடுத்துடணும். விநாயகர் ஸ்டிக்கரு இது
ஆக்சுவலாக வந்து இந்த பட்டி பிளேடு வச்சு மேலே சுரண்டி எடுக்கிறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். அது கொஞ்சம் ஆல்ரெடி அதே ஒர்க்கில் கொஞ்சம் இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஐடியா இருக்கும். நம்ம வீட்டில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து பண்ண போகிறோம் அப்படின்னா இருக்கிற பெயிண்ட்டுன்னு தோண்டி எடுத்துடுற மாதிரி வந்துடும் அது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். நம்ம எடுத்தது எந்த ஒரு இதுவுமே தெரியல பாருங்கள். அந்த இடத்துல ஸ்டிக்கர் இருந்தது. அது ஃபஸ்ட்டு இருந்த 2-3 கோடு ஆல்ரெடி இருந்தது. அந்த இடத்துல ஸ்டிக்கர் இருந்த வடுவே தெரியல பாருங்கள். இது வந்து பிளாக்கு. அந்த பிடிக்கு மட்டும் நம்ம போட போகிறோம். இதில் வந்து கிரே மாதிரி ஒரு கலர் இது. அந்த கிரேவை நம்ம பிளாக் ஆக்கிட்டோம் அப்படின்னா அந்த பிடிக்கு வந்து சில்வர் கோட்டிங் அடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு பார்க்குறதுக்கு வந்து நச்சுன்னு தெரியும். ஃப்ரிட்ஜுக்கு வந்து இப்போ பண்ணுறோம் நம்ம சில்வர் ஸ்ப்ரே. ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸு பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணி ஒரே டெம்ப்பாக பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அங்கங்கே ஒரு இடத்துல அடிச்சிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து அசிங்கமாகிடும். நல்லா இருந்து ஃப்ரிட்ஜு நம்ம நாசம் பண்ணிட்டோன்ற மாதிரி ஆகிடும். ஸோ அடிக்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அடிக்கணும். ரொம்ப ஒன்றும் அவ்வளோ ஒர்க் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஒரு அடி டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அடித்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் வரும். வெளுத்துருவோம். ஸ்ப்ரே ஒர்க் ஆகி போச்சு. இதுக்கு மேலே அந்த பிடி ஃபிட் பண்ணால் போதும். கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 70% அவுட்லுக் வந்து பர்ஃபெக்டாக ஆகிடும். அந்த பிடி வந்து நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. அந்த பிடிக்கு கூட நம்ம வந்து லைட்டாக சில்வர் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த பிடிக்கு வந்து கேப் வந்து நம்ம மாட்டுறோம். மேலே அந்த பிளாக் மாட்டிட்டோம் அப்படின்னா இதுக்கு மேலே இன்னும் அவ்வளோ பர்ஃபெக்டாக வரணும் லுக்கு. அந்த சில்வர் மேலே நம்ம அந்த பிளாக் அப்படியே அமுக்கிறப்போ அவ்வளோ ஒரு லுக்கு வருது பாருங்கள். அதாவது கொஞ்சம் லாங்கில் இருந்து பார்க்குறப்போ அட்டகாசமான லுக்காக இருக்கும் இது. நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு லுக்கு வந்துருச்சு நமக்கு ஃப்ரிட்ஜு. அதாவது நம்ம ஃப்ரிட்ஜா அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக். நம்ம சேனலுக்கு ஒரு வேளை புதுசாக வந்து இந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.